கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Genesis chapter 13 verse 10. ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருதினாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே லோத்து ஒரு நீதிமான் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு தன்மையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். Here we read of a righteous man, Lot, who is lifting up his eyes. லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டார். When Lot lifted up his eyes, he beheld all the plain of Jordan, that it was well watered. அவனுடைய பார்வை வித்தியாசமானதாக தென்பட்டது. His sight was different. இன்றைய பைபிள் ஸ்டடி, நீ உலகத்தை எப்படி காண்கிறாய்? Today's Bible study is, how are you looking into the world? ஒரு ஆவிக்குரிய மனிதன்தான் லோத்து என்றால் நீதிமான் என்ற அர்த்தம். ஆனால் அவனுடைய பார்வை வித்தியாசமானதாக காணப்பட்டது. Lot was a spiritual man and he was called righteous, but his sight was different. வேதத்திலே வேத அகராதியிலே பார்க்கும் பொழுது லோத்து என்றால் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். When we read in the Bible dictionary, we can see that Lot means righteous man. ஆனால் அவனுடைய பார்வை வித்தியாசமாக காணப்பட்டது. But his sight was different. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வந்த பின்பு நாம் இந்த உலகை எப்படி காண வேண்டும், எப்படி காண்கிறோம்? When we come into our spiritual life, how should we see the world and how are we seeing? ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற ஒரு ஆன்மீக பயணத்தை துவக்கின பின்பு நம்முடைய பார்வை ஒரு தெய்வீகமாக அமைய வேண்டியது அவசியம். When we begin our divine spiritual life, our sight should become divine. அதற்கு முன்பாக நம்முடைய பார்வை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. Before that, however our sight is, it's all right. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். The times of ignorance God winked at. ஆனால் என்றைக்கு கர்த்தரை அறிந்து நம்முடைய மனக்கண்கள் தெளிவாகி நம்முடைய கண்களில் இருக்கிறதான மீன் செதில் போன்ற உலக பார்வை நம்ம விட்டு போன பின்பு நாம் அதற்கு பின்பு உலகை எப்படி காண வேண்டும்? But from the day that we have seen Christ and from the day when the scales have departed from our eyes, how should we see the world? இங்கே லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறான். Here Lot is lifting up his eyes. ஆனால் இவனுடைய பயணத்தோடு இவன் இன்னொரு நபரோடு தான் பயணப்பட்டு வந்த ஒரு ஆள். But he was the one who traveled or came in his journey from with another person. ஆபிரகாமோடு இந்த பயணத்திலே அவன் இணைந்து வந்த ஒரு நபர். He was the one united with Abraham in his journey. ஆனால் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்த பொழுது தேவனை கண்டான். But when Abraham lifted up his eyes, he saw God. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்த போது தேவன் தனக்காக ஆயத்தமாக்கி இருக்கிறதான அந்த ஆட்டுக்குட்டியை கண்டான். When Abraham lifted up his eyes, he saw the lamb which the Lord has prepared for him. ஆனால் லோத்து தன் கண்களை ஏறெடுத்த பொழுது இந்த உலகம் அவனுக்கு ஒரு ஏதேனை போல, இல்லாவிட்டால் சோதோம் அவனுக்கு ஒரு ஏதேனை போல தென்பட ஆரம்பித்தது. But when Lot lifted up his eyes, this world or Sodom looked like the plain of Jordan. பாவ உலகம், சோதோம் ஒரு பாவம் நிறைந்த ஒரு இடம். Sodom is a land full of sin. பாவம் சொன்னா இப்ப இருக்கிற யூரோப்பியன் கல்ச்சர் அப்பவே சோதோம்ல இருந்தது. The European culture which is found now was found then in Sodom. பாவத்திலே கொடூர பாவங்கள் அங்கே செயல்படுத்தப்பட்டு வந்தது. Very harsh or sins which have been seen there. பொறுமையுள்ள தேவன், நீடிய பொறுமையுள்ள தேவன், மிகவும் அன்புள்ள தேவன், நியாயத்தீர்ப்பை தாமதிக்கிற தேவன் அந்த இடத்துல சோதோம்ல நேரடியாக இறங்கி அவர் ஜட்ஜ்மென்ட் கொடுத்தார். The Lord who is patient and long suffering and who is wanting to abstain from judgment, he is waiting and he is judging that place. அப்படிப்பட்டதான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருந்ததான சோதோம் ஒரு நீதிமானுடைய பார்வையிலே ஏதேனை போல தென்பட்டதாம். That place which was found in desperate situation was found to this side of this just righteous man as Sodom. காரணம் அவன் கானானை விட்டுவிட்டான். That's because he left Canaan. எப்போ நம்முடைய கண்களுடைய பார்வை மாறுதுன்னு சொன்னா
பரலோகத்தின் தரிசனம் இல்லாவிட்டால் பரலோகம் போக மாட்டோங்கிற ஒரு தன்மை நமக்குள்ள உருவாக்கப்பட்ட பின்புதான் இந்த உலகம் நமக்கு ஆடம்பரமாக அழகாக ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக உலகத்தில் முன்னேறணுங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள உண்டாகிறது. Only when we have lost the vision of going to heaven, only then this world is seen to be a fashionable one, a glorious one to in our sight. நான் திரும்பவும் சொல்கிறேன், I again repeat, எப்பொழுது ஒரு விசுவாசிக்கோ ஒரு ஊழியக்காரனுக்கோ விட்டு வந்ததான உலகம் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு தெய்வீகமாக அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தை எப்பொழுது வருகிறது என்றால் அவன் பரலோகத்தின் தன்மையை தெய்வீகத்தை பரலோகம் செல்லும் அந்த பாக்கியத்தை இழந்து விட்ட பிறகுதான் இப்படிப்பட்ட தரிசனங்கள் இப்படி உலகம் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தென்படுகிறது. Only for a believer or a servant of God, when he has lost the heavenly sight or the glorious vision of heaven, only then this world seems to be a glorious thing or precious thing in his sight. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? Do you all understand? பரலோகம் அந்த பாக்கியம் இழந்து போய் விடுவோம் என்கிற நிச்சயம் வந்த பின்புதான் இந்த உலக காரியங்கள் ஒரு பெரிய blessing-ஆக ஒரு விசுவாசிக்கு ஊழியர்களுக்கு தென்படும். Only when the heavenly blessing is gone away from his sight for a servant of God or for a believer, this world seemed to be a great blessing to him. என்றைக்கு அவனுக்கு அந்த கானானுடைய தரிசனம் போச்சோ அடுத்த செகண்டே சோதோம் அவனுக்கு ஏதேமாய் தென்பட ஆரம்பித்தது. When the vision of Canaan went out of his sight, this land of Sodom was seeming to as Eden to him. இதனுடைய முதல் தன்மை என்ன? What is the first tendency of this? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் தள்ளப்பட்டான்? Why was he cast to such a situation? வாக்குவாதங்கள். It was because of dispute. வாக்குவாதங்கள் வந்த பின்புதான் இவனுடைய தரிசனம் எல்லாம் மாறுகிறது. Because of disputes his vision changed. ஆர்குமெண்டோ இல்லாவிட்டால் வாக்குவாதங்களோ அது நிமித்தம் பிரிவினைகளோ நம்முடைய மனதில் ஏற்பட்டால் கூட நம்முடைய காரியங்களிலே உலக ஆசீர்வாதங்களை நாம் நாட ஆரம்பித்து விடுவோம். When there is strife or argument which comes into us, then we will be entering into the blessing of this world. உடனே அவன் ஆபிரகாமை விட்டு விலகினான். Immediately he departed from Abraham. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? விசுவாசத்தை விட்டு விலகும் பொழுது இந்த உலகம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்க்கப்பட்ட ஒரு இடமாய் தென்படும். When we depart from faith, this world will seem to be a great blessing to us. அவன் அடுத்த நிமிடமே அந்த ஆபிரகாமை விட்டு பிரிந்து விட்டான். It was the next moment itself he separated from Abraham. முதலாவது வாக்குவாதம். Firstly strife. இரண்டாவது விசுவாசத்தை விட்டு ஆபிரகாமை விட்டு விலகுதல். Secondly departing from faith, which is Abraham. இந்த ரெண்டு தன்மை முடிந்த உடனே அவனுடைய பார்வை மொத்தமாக மாறிவிட்டது. After these two tendencies got over, his sight was totally changed. இந்த உலகை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள்? How are you seeing this world as? இந்த உலகை அனுபவிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ? Do you desire this world to be a great thing to you? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Know ye not that the love of this world is enmity towards God? அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று உங்களுக்கு தெரியாதா? Don't you know that the world and its fashions thereof will pass away? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது உங்களுக்கு நினைவில் இல்லையா? Don't you remember that the Lord said, do not love the world nor the things of the world? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதிலே சிக்கிக்கொள்ளும்படியாக நீங்கள் வாஞ்சிக்கலாமா? Can you who have escaped the lust of this world or the things of this world, can you desire for it again? இந்த மாலை வேளையிலே இங்கே கடந்து வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நம்மில் எத்தனை பேர் உலகை எப்படி காண்கிறோம்? Of those who are gathered here this evening, how are we seeing the world? கடைசில முடிவு என்ன தெரியுமா? Finally, what is the end? லோத்தினுடைய முடிவு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு முடிவாக மாறினது. The end of Lot became a cursed one. இந்த உலகம் தொடக்கத்திலே நமக்கு வித்தியாசமாக தோன்றும், ஆனால் முடிவு ஒரு பெரிய வேதனையை கொண்டு வந்து சேர்த்துவிடும். The world in the beginning seemed to be a greater thing in our sight, but the end will be a worse thing. இந்த குடிகாரர்களை குறித்து நீதிமொழிகளில் நாம் பார்க்கும் பொழுது, when you read about drunkards in Proverbs, நீதிமொழிகள் 23ல பார்க்கும் பொழுது, when we read in Proverbs chapter 23, அது முதலாவது பார்க்கும் பொழுது அது ஒரு கண்ணுக்கு இரத்த வர்ணமா இருக்கும், பளபளப்பாய் தோன்றும் போது அது மெதுவாய் இறங்கும். Firstly, it will seem as though it is red like blood, and it will come and slowly enter into the cup. நீதிமொழி 23:31ல அது பார்க்கும்போது அது வித்தியாசமா பளபளப்பாய் தோன்றும், ஆனபடியால் நீ அதை பாராதேன்னு சொல்லியிருக்கு. When you see watch at it, it will look different to you, therefore do not watch at it. அதனுடைய முடிவு என்னவா? What is the end of it? சாராயத்தினுடைய முடிவு என்ன? What is the end of a rat? முடிவிலே அது பாம்பை போல உன்னை
கடிக்கும். It will bite like serpent at the end. அது விரியனை போல உன்னை தீண்டும். It will sting you like an adder. 35ஆம் வசனத்துல நீ சொரணை இல்லாதவனாய் மாறுவாய். In verse 39, you will be without feelings. உனக்கு சொரணையே இருக்காது. He will have no feelings at all. ஒரு பிரசங்கம் உனக்கு சொரணையே ஏறாது. A message will not make you feel at all. ஒருத்தர் சத்தம் போட்டாலும் புத்தி சொன்னாலும் உனக்கு சொரணையே உண்டாகாது. If one should shout or yell or counsel you, you will not have it into your heart. பைபிள் வசனத்தின் மூலமா கர்த்தர் பேசினாலோ பைபிளை படிச்சாலோ உனக்கு சொரணையே உண்டாகாது. Even if the Lord speaks through the word of God or when you read the word of God, it will not have feelings at all. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் உனக்கு சொரணையே உண்டாகாது. How many messages you hear, you will never have feelings. ஆண்டவரே சில நேரத்துல உன்னை அடிச்சு சிச்சிச்சு சரிப்படுத்தணும்னு பாப்பாரு, அதுலயும் உனக்கு சொரணையே இருக்காது. When God himself wants to beat you and correct you, you will not have feelings at all. ஆனா துவக்கம் எப்படி இருந்துச்சு? But how was the beginning? துவக்கம் எப்படி? How was the beginning? பளபளப்பா இருக்கு. It was shining. முடிவு என்னது? How was the end? அது உன்னை பாம்பு போல கடிக்குது. It will bite as the serpent. அதுக்கு அடுத்த முடிவு என்னன்னா உனக்கு சொரணையே கிடையாது. The next end of it is he has no feelings. எத்தனை சுத்திரிப்பு கூட்டனாலும் சொரணை உண்டாகாது, எத்தனை காத்திருப்பு கூட்டனாலும் சொரணை உண்டாகாது, எத்தனை கர்த்தருடைய பந்தியானாலும் சொரணை உண்டாகாது. How many ever sanctification meetings or tarrying meetings or the table of the Lord, you will have no feelings at all. லோத்துனுடைய வாழ்க்கையில பாருங்க. Look at the life of Lot. கர்த்தர் அவனை நேசித்தார். The Lord loved him. ஏனென்றால் because தவறான வாழ்வை கண்டு கேட்டு தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டான் என்று அவனை குறித்து பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. We read in St. Peter about him that he looking at the evil life, he was pricked in his heart. முதலாம் பேதுருல இரண்டாம் பேதுருல பார்க்கும் பொழுது when we read in 2 Peter இரண்டாம் அதிகாரம் chapter 2 8ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது verse 8, அதை நாள்தோறும் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. And Lot was looking at the wicked works every day and he was vexed in his righteous soul. எல்லாத்தையும் பார்த்து வேதனைப்பட்டான், ஆனா அவனுக்கு சொரணை இல்ல, வெளியே வரணும்ங்கற ஒரு சொரணை வரல. He saw everything and he was vexed in his soul, but he did not have the feeling to come out. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுக்கு ஒரு புத்தி வர்றதுக்காக அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனை எல்லாவற்றையும் கொள்ளையட ஒப்பு கொடுத்தார். The Lord that he might have wisdom, the Lord made his wife and children that they might be taken to a spoil. திரும்ப ஆபிரகாம் மூலமா அவனை விடுவிக்க வைத்தார். And again through Abraham he delivered him. தமிழ்ல சொல்லுவான் அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லி. In Tamil they will say that the hand which beats will embrace. அவனையே தேவன் அடித்தார், திருப்பி அவரே அவனுக்கு காயங்கட்டி முடியாக கிரியை செய்கிறார். He himself destroyed him and finally he himself is binding up his wounds. ஆனா திரும்பவும் அவன் எங்க தான் போனா? But again where he went to? திரும்பவும் அவனுக்கு சோதம் எப்படி தான் தெரிஞ்சது? Again how did Sodom seem to him? மறுபடியும் அதே சோதம்ல போய் சாரி நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு இங்கே தான் வசதியா இருக்குன்ட்டு அங்கே இருந்துட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன கிடையாது? சொரணை கிடையாது. Again without feelings he went to Sodom and said that I will again stay in this place. மறுபடியும் போய் அங்கேயே போய் உட்கார்ந்துட்டான். Again he went and sat in that place. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை பாத்தீங்களா? See what a pitiable situation is this? உலகை எப்படி காண்கிறீர்கள்? How do you see the world? சொரணை இல்லாத இந்த உலகம் உனக்கு எப்படி தென்படுகிறது? The world without feelings, how does it seem in your முடிவிலே sight? பாம்பை போல கடிக்கிற இந்த உலக ஆடம்பரங்கள் உனக்கு எப்படி தென்படுகிறது? The fashions of the world will finally bite like the serpent, how it seems in your sight. காண்பதெல்லாம் அழியும். All what you see will perish. காண்கிற எல்லாமே அநித்தியமானவைகள். All that you see is temporal. காணாதவைகள் மாத்திரமே நித்தியமானவைகள். All which you do not see is eternal. நீ எப்படி உலகை காண்கிறாய்? How are you seeing the world? இந்த சோதோமை நீ ஏதேனை போல பார்க்கிறாயா? Do you look at Sodom as Eden? இந்த மாம்சீகமான உலகத்தை நீ ஏதேனை போல பார்க்கிறாயா? Do you look at the carnal world as Eden? நீ உலகை எப்படி காண்கிறாய்? How are you looking at the world? அவன் கானானை மாத்திரமே ஆபிரகாம் தன்னுடைய மனதில் வைத்து போய்க்கொண்டே இருந்தான். Abraham had in his mind only Canaan and he went forward. எங்கே பாவம் தென்படுதோ அதை விட்டு போய் விடுவான். He departed wherever sin was found. எங்கே வாக்குவாதம் உண்டாகுதோ அந்த இடத்தை விட்டு போய் விடுவான். Wherever there was strife, he will depart from them. எங்கே லோத்துக்கு பிரச்சனை பண்றானோ அவனை விட்டு போய் விடுவான். Whenever Lot is making a problem, he will depart from him. எந்தெந்த இடங்கள்ல பிரச்சனையோ அந்த இடங்களை விட்டு விலகி போகிறதுதான் ஆபிரகாமுடைய பழக்கம். Wherever there is problem, it was the practice of Abraham to depart from it. ஏனென்றால் அவனுக்கு வேறு ஒரு தரிசனம் இருந்தது. Because he had a different vision altogether. அந்த தரிசனம் அவனை கானானை நோக்கி இழுத்துக் கொண்டிருந்தது. And that vision was drawing him towards Canaan. ஆனபடியால் அவன் இந்த பூமியில் உள்ளதான எந்த காரியத்திலும் சிக்கிக்கொள்ளவே மாட்டான். Therefore he will not entangle himself with any affairs of this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடைசியில் லோத்தினுடைய முடிவு ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியினுடைய தகப்பன் என்ற பெயரை எடுத்துக்கொண்டான். Finally the end of Lot was he was called the father of a cursed generation. முதலாவது ரெண்டு பெண் பிள்ளைகளுடைய தகப்பன் என்ற பெயர் எடுத்தான். Firstly he was the father of two female children. அப்படினா என்ன அர்த்தம்? What was the meaning?
அவன் சரியான ஒரு பலவீனத்துக்கு ஒரு தகப்பனாய் மாறினான். He was the father of weakness. அவனுக்கு ரெண்டுமே ஆண் பிள்ளை கிடையாது. He did not have two male children. ரெண்டுமே ஆண் பிள்ளை கிடையாது. Both of them were not male. அவனுக்கு ரெண்டுமே பெண் பிள்ளைகள். Both the children were female. அந்த ரெண்டு பிள்ளைகளும் சாதாரண பிள்ளைகள் அல்ல. And both the female children were not ordinary ones. சோதோமுடைய அக்கிரமத்தை கற்றுக்கொண்டவர்கள். They were the ones who learned the iniquity of Sodom. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். You all know it. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of it? இரண்டு பலவீனங்களை தான் அவன் பெற்றெடுத்திருந்தான். He only begat two weakness. ஆனால் நாட்கள் போனபோது But as days went by, அம்மோனுக்கும் மோவாபுக்கும் தகப்பன் என்ற பெயரை எடுத்தான். he was named as the father of Ammon and Moab. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of it? சபிக்கப்பட்ட சந்ததிகள். A cursed generation. அம்மோன் ஒரு பிள்ளையினுடைய பையன் பேரு, இன்னொரு பிள்ளையினுடைய பேர் என்னது? மோவாப். One child was called as Ammon and one child was called as Moab. ஏற்கனவே அவங்க பலவீனத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்ட ரெண்டு பெண்கள். Already they were female children who were affected in more of weakness. ஏற்கனவே பலவீனத்தின் தகப்பன்னு பேர் வச்சிருந்தான். இப்போ பாவத்தின் சாபத்தின் தகப்பன்ங்கற பேர் அவனுக்கு கிடைச்சது. Already he was called the father of weakness, but now he is called as the father of curse. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? But what does the Lord say? அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் 10ஆம் தலைமுறை வரை எங்க கால் வைக்க கூடாது? சபைக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னாரு. The children of Ammon and children of Moab should not enter the church until their 10th generation. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. This thing can see how it will இது be. முதலாவது ஏற்கனவே ரெண்டு கேடுகெட்ட பிள்ளைங்க, இப்போ அடுத்து அதைவிட கேடுகெட்ட ரெண்டு சந்ததிக்கு தகப்பனாக மாறினான். Already there were two wicked children, now he is becoming the father of a wicked generation. உலகை நீ தவறான விதத்துல பார்த்து உலகத்தை அனுபவிக்கணும்னு போய் அங்கேயே செட்டில் ஆகி உலகம் உனக்கு ஏதேனா தென்பட்டால் உன்னுடைய வாழ்வின் முடிவு நீ ஒரு சபிக்கப்பட்ட காரியங்களுக்கு தகப்பன் என்ற பெயரை நீ எடுத்துக்கொள்வாய். If you look at the world as a blessing and if you go into the world and stay there itself, then you will finally have a name as a father of wicked generation. அடுத்து உலகத்தை இன்னொரு கோணத்தில் பார்த்த இன்னொரு நபர் யாரு? And the other one who saw the world, who is he? உலகை ஆடம்பரமாக ஆசீர்வாதமாக உலகம் போதும் என்று தவறான கண்ணோட்டத்தில் பார்த்த ஆறு பேரை உங்களுக்கு சொல்றேன். I would like to state 6 of them who saw the world as a blessing and who have enjoyed it. அதுக்கு அடுத்து இந்த உலகம் குப்பைன்னு பார்த்த ஒரு 3 பேரை உங்களுக்கு சொல்கிறேன். And nextly I will say of 3 of them who saw the world as the dust. முதலாவது லோத் இந்த உலகை அவன் சோதமை ஏதேனாய் கண்டான். Firstly, so Lot saw this Sodom as Eden. இரண்டாவதாக Secondly, ஆதியாகமம் Genesis 49ஆம் அதிகாரம் chapter 49 14-15 படிங்க. verses 14 and 15. இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்த பகுதி கட்டுகிறோம் ஆனான். அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்று கண்டு அவன் பகுதி கட்டுகிறவனாய் மாறினான். He saw that rest was good and the land that it was pleasant and bowed his shoulders to bear. இசக்கார் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். Issachar was a nice spiritual person. நல்ல ஒரு பாடுபடக்கூடிய சிந்தை உள்ளவர். He had the mind to suffer. சுமக்கக்கூடியவன். He was able to bear. இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. He was as strong as couching down between two burdens. நல்ல தன்மைகள் அவனுக்குள்ளே இருந்தது. He had good characters in him. ஆனா அவனுடைய பார்வை தான் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. But his sight was a confusing one. அவன் எப்பவுமே நாட்டை எப்படி பார்ப்பான்னா, எங்க வசதி இருக்கு, எங்க வாய்ப்பு இருக்கு, எங்க நல்லா இருக்கு, எங்க சான்ஸ் கிடைக்குது, இதுதான் அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். He was always seeing the land as to where it was pleasant or where the chances where he can prosper. This is what's going in his mind. அவனும் கூட ஒரு கோத்திரத்தினுடைய பிதாதான். He was a father of a tribe. ஆனா அவனுக்குள்ள நாடு வசதியானதா அதத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். But he always said whether the land was pleasant. அவனுடைய மைண்ட் வசதியை தேடுகிறது. His mind was seeking for கிறிஸ்துவ facilities. வாழ்வுக்குள்ளே வந்த பின்பு, கிறிஸ்துவ ஆன்மீக பயணத்துல வந்த பின்பு இந்த உலகத்துல வசதியை தேடி நம்ம அலையக்கூடாது. After coming into this spiritual Christian life, we should not seek for facilities in the world. நாம் அப்படிப்பட்டவனாய் நாம் காணப்படக்கூடாது. We should not be found like him. நமக்கு இதுக்குள்ள வந்துட்ட பின்பு சிலுவைதான். After coming into this, it is only cross for us. அதத்தான் நம்முடைய காரியத்துல நம்முடைய மனதில வைத்துக் கொள்ள வேண்டும். That is what we have to keep in our mind. மற்றபடி நமக்கு சாப்பிடுறதுக்கு கர்த்தர் எல்லாம் தருவார். Otherwise the Lord will give us everything to eat. எல்லா வசதியான காரியங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் தருவார். Every facilities the Lord will add to us. ஆனா இவனுடைய மைண்ட் எப்பொழுதுமே வசதியை தேடி ஓடுகிறது. But his mind was always seeking after the pleasantness. ஒருத்தர் படிக்கிற வசதியை தேடி என்ன செய்யாதே, ஓடாதே. Do not seek and run after pleasantness. இந்த வானம் இங்க இருந்து பார்த்தா அப்படி கீழே இறங்கன மாதிரி தெரியும். You often when you see the skies, it will seem as though it's coming down. அப்படிதானே தெரியுது. இங்க இருந்து அப்படியே போய் அந்த வானம் அப்படியே தரையில நீ இதை போய் தொட்டுருவியா?
It will seem as though the sky is coming down. Can you go and touch it? அதனால தான் அவர் சொல்றாரு, வசதியை தேடி ஓடாதே, அது என்னது? தொடுவானம், தொட முடியாது, அது போயிட்டே தான் இருக்கும். Do not seek after facilities, for it is like the sky which you cannot touch. நீ இசக்கார், நீ கானானுடைய பயணத்துல இணைக்கப்பட்ட ஒரு தரிசனம் உள்ள ஒரு சந்ததி. ஆனா நீ இந்த உலகத்துல வசதியை மட்டுமே பார்த்துக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில வசதி வாய்ப்பு இதையே உன்னுடைய சிந்தையில வைத்து நீ முன்னேறக்கூடாது. You are Issachar, who are called to be the tribe or the generation in the land of Canaan, but you should not seek for the facilities in this world. கர்த்தர் உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தருவார். The Lord will give you the facilities you need. அவருக்கு உன்னை ஃபீட் பண்றதுக்கு, அவருக்கு உன்னை உடுத்துவிக்கிறதுக்கு, உன்னை பராமரிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு கரிசனை இருக்கிறது. He is having the care for you that he might feed you and dress you and take care of you. உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தருவார். He will provide all your needs. ஆனா இசக்காருடைய வாழ்க்கை எப்படி போயிடுச்சு தெரியுமா? But how was the life of Issachar turned அவனுடைய to? லைஃப் ஃபுல்லாவே வசதியை தான் தேடுவான். His life was fully seeking for facilities. ஒரு சில ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட சிலுவையை எதிர்பார்க்கறது இல்ல, வசதியை எதிர்பார்க்கிறார். Some of them even after coming to the ministry they are not wanting to carry the cross but the facilities. விவாகமான பிறகு கூட விவாக வாழ்க்கையில சமாதானமா சந்தோஷமா இருக்கிறதுல வண்டி ஓட்டணும்ங்கற சிந்தை இல்லாம அதுல வசதியை தேடி தேடி கடனாளிகளாக மாறி போறாங்க. Even after marriage life they are not looking for how to live their life but they are looking for facilities and becoming debtors. இன்னைக்கு अनेक விசுவாசிகள் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. ஆனாலும் அவங்க நீங்க கேட்டீங்கன்னா கடன் பிரச்சனை, இன்னும் கடன் இருக்கு, இப்படி எல்லாம் பேசுறதை நீங்க பார்க்கலாம். Today many of the believers you can see them earning thousands and lakhs too, but yet they are found in problems and they are debtors. ஆனா ஒவ்வொரு நாளும் டெய்லி சம்பாதிச்சு சாப்பிட்டு கடனே இல்லாம வாழக்கூடிய விசுவாசிகளும் இருக்கிறார்கள். But there are yet believers who earn every day and they eat without debting. ஆனா இன்னைக்கு நல்ல வசதி, நல்ல சம்பளம் எல்லாம் தெய்வம் கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்களுக்கு இன்னும் வசதியை தேடி 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 போய் இன்னும் கடனாளிகளாக சாபத்தின் பிள்ளைகளாகவே மாறிக்கொண்டிருக்கிறார். But they have all the facilities and the earning is good, but still they are seeking for more facilities and becoming debtors and becoming cursed. அவன் எங்க போனாலும் இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னு அப்படியே ஒரு நோட்டம் விட்டுட்டே இருப்பான். Wherever he goes he will look at the land as to how it is. அவன் மைண்ட்ல அந்த கம்ஃபர்ட்டபிள் லைஃப் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. In his mind was a comfortable life. அவனுக்கு சிலுவையின் அந்த தரிசனம் இல்ல. He had no vision of the cross. பாடுகளின் தரிசனம் அவனுக்கு இல்ல. He had no vision of suffering. கஷ்டப்படணும்ங்கற சிந்தை இல்ல. He had no vision to suffer. வீட்ல எல்லாம் முந்தி பெருக்க சொல்லுவாங்க. First in the houses they asked you to sweep. எதுக்கு பெருக்க சொல்லுவாங்க? Why will they ask to sweep? வீடு சுத்தமா இருக்கணும் ஒண்ணு. That the house might be clean. ஒரு சிலர் நின்னுக்கிட்டே பெருக்குவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க வீட்ல? Some of them will stand and sweep. What will they say? கொஞ்சம் உடம்பு என்ன செய்ய? வளைச்சு பெருக்கு. You bend your body and sweep. வீட்ல முந்திலாம் கதவு பெருசா இருக்காது, சிறுசா இருக்கும். ஏன்னா என்ன செய்ய? வீட்டுக்குள்ள போகும்போது குனிஞ்சு போ, பணிஞ்சு போ. Firstly the doors will be very small asking you to bend down and go into the house. அவனுக்கு பெருசா வைக்க தெரியாதுன்னு இல்ல, வசதி இல்லாம இல்ல. வீட்டுக்குள்ள போகும்போது அது ஒரு வீடு, அது ஒரு ஆலயம் போல. நீ அதுக்குள்ள போகும்போது எப்படி செய்யணும்? bow down, குனிஞ்சு போ. Not that he has no facilities, that is the house and it's the temple where you when you go into it you bow down and go. நீ வந்து குனிந்து பணிந்து ஒரு மரியாதை செலுத்தி போணும். You should bow down and humble yourself and pay respect and go. ஆனா இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. But now it's not so. என்னையோட ஹைட்டா இருக்கு. It's taller than me. அப்படி போயிட்டே இருக்கலாம். You can go in just straight. நமக்கு இப்ப வந்து ஒவ்வொரு காரியத்திலயும் நமக்கு எதுதான் தேவைப்படுது? வசதி தான் தேவைப்படுது. We only require facilities in everything. 12 பிள்ளைகள்ல இவன் தான் வசதியை தேடின ஒரு ஆள். Of the 12 children he was the one who sought for facilities. யோசேப்பின் வாழ்க்கை முழுவதும் அடி, குழி, சிறைச்சாலை, குற்றச்சாட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. All the life of Joseph was beatings and pits and accusations like this. ஆனா முடிவு சிங்காசனமாக இருந்தது. But finally he got the throne. ஆனா இவனுடைய இசக்காருடைய லைஃப் எப்படின்னா? But the life of Issachar was, அவன் 12 பேர் இருந்தாலும் 12 பேர்ல அவன் வந்து ஒரு வசதியான இடத்தை போய் பிடிச்சு வச்சு உட்கார்ந்து of the 12 of them he will seek for a best place and he will sit there. எல்லாரும் வித்தியாசமா பார்வை பார்த்துக்கிட்டே இருந்தானா இவன் எதை தான் பார்த்துட்டு இருப்பான்? இவன் மைண்ட்ல வசதியா இருக்கா, ரைட், அப்ப இந்த இடத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கோ. உடனே அவன் அந்த வசதி தான் அவனுக்கு முக்கியம். If all of them had a different view, he will seek for the place if that was different, if it was facilitated, and he will sit there. அது என்ன வசதியை தேடுவது தவறான்னு கேக்குறீங்களா? Do you ask if the facilities are wrong? அப்ப நீ இசக்காருக்கு அக்கா இல்லனா தம்பி எப்படியாவது ஒண்ணா இருப்ப. Then you might be a brother or sister of Issachar. நாம எல்லாரும் இசக்காரை போல வசதியை மாத்திரம் தேடி எல்லாரும் வசதி தேடினா என்ன ஆகுறது? If all are facilitated, what will be? இதனுடைய முடிவு என்ன? What is an end? அங்க அந்த வசனத்திலே இருக்கு. முடிவில் அவன் யாரா மாறினா? கப்பம் கட்டுகிறவனாக பகுதி கட்டுகிறவனாய் மாறி போனான். At the end he became a servant unto tribute. அவனுக்கு என்னன்னா வசதியா இருந்தா போதும்.
அதனால எவ்வளவு டாக்ஸ் கட்டினாலும் பரவாயில்ல, இல்லாவிட்டா எவ்வளவு பணத்தை விரயமாக்கினாலும் பரவாயில்லை. His mind was only for facilities, and for that he might pay any amount as tribute. இந்த தோற்று போன ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா தங்க அரசாட்சியை விட முடியாது. அதனால என்ன செய்வான், நின்று போரிட்டு சண்டை போட மாட்டான், நான் ஏதாவது தந்துடுறேன். ஏன்னா இந்த வசதி வாழ்க்கையை அவனால என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அதனால அந்த சீட்டை பிடிச்சிக்குவான். ஆனா தன்னுடைய ராஜ்யத்துல வரியை போட்டு சம்பாதிச்சு இழுத்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும், சத்ருவு கொடுக்கணும். The kings who are failing will not want to leave the kingdom, therefore he does not want to leave his facilities. He will have to earn everything and give it to the enemy. ஆனா ஒரு சிலர் அப்படி இல்ல, ஆட்சி இருக்கோ இல்லையோ, ஜெயிக்கிறமா ஜெயிக்கலன்னா செத்துனாலும் முடிச்சிடலாம் வாழ்க்கை அப்படின்னு போரிட்டு சாவான். But some of them will not be like this. If they are not able to overcome, they will war and somehow even die. இந்த உலகத்துல உலகத்தை மாம்சத்தை பிசாசை எதிர்த்து நான் போராடணும். அதை விட்டுட்டு உலகத்துக்கு மாம்சத்துக்கும் பிசாசுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு பரவாயில்ல வசதியா இருக்கிறேன் ஸ்தோத்திரம், இங்க பார்த்தா வசதி அங்க பார்த்தா கப்பம் கட்டுறது, இப்படி நீ பிசாசோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த உலக சுகபோகத்துல மூழ்கணும்னு நீ ஆசைப்படக்கூடாது. We should resist against the world, sin and Satan in this world. Leaving this, we should not compromise with him and be the ones paying tribute to Satan. வசதி நல்லது, நாடு நல்லது, இப்படி எல்லாம் தேடி கடைசியில கொண்டு போய் இவன் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது மொத்தத்தை யாருக்கு போயிச்சு, யாருக்கு போச்சு, இசக்கார் பகுதி கட்டுகிறவனாய் மாறி போனான். He saw that the land was good for rest and it was pleasant, and finally he was the one who became a servant unto tribute. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த நாட்கள்ல நாம் சம்பாதிக்கிறது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும், மத்தவன் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. Beloved children of God, these are the days when you have to eat the labor of your hands, not others should eat it. அடுத்ததாக Nextly, என்னாகமம் 32ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Numbers chapter 33 verse 1. 32:1. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் இந்த கானானுக்கு பயணப்பட்டு கொண்டு கடைசி இடத்துக்கு வந்து விட்டவர்கள். The children of Reuben and the children of Gad, they had journeyed to Canaan and came to the very last end. எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்க, They who came out of Egypt, செங்கடலை கடந்தவங்க, they who crossed the Red Sea, வனாந்தரத்துல எத்தனையோ பேர் செத்து போயிட்டான், அதெல்லாம் தப்பி வந்தவங்க, they who escaped in the wilderness when many have died, சீனாய் மலையில கட்டளைகளை பெற்றுக்கொண்டவர்கள், they who obtained the commandments in the Mount ஆசரிப்பு Sinai, கூடாரத்தை ஸ்தாபித்தவர்கள். they who established the tabernacle. இப்போ 99% முடிச்சாச்சு. Now 99% was over. வனாந்தரத்துல கர்த்தர் பரீட்சை பார்த்தவன் அவ்வளவு வரையும் கொன்னுட்டார். The Lord had killed all those who were tempted in the wilderness. இதெல்லாம் தப்பியாச்சு. They escaped all these. இப்போ ஃபைனல் ரவுண்ட்ல வந்தாச்சு. They have come to the final round. அதாவது கானான் மிகவும் சமீபம். That Canaan was very near. இப்போ இவங்களுக்கு நடுவுல என்ன இருக்கு? Now what is there in between? யோர்தான். In between them was Jordan. யோர்தான் தான் ஒரு நதி. Jordan was a river. அந்த ரிவரை தாண்டினா கானான். ரிவனுக்கு முன்னால இருக்கிறது இவங்க பார்த்த இந்த இடங்கள். These are the places which they saw before this Jordan. After they cross, it will be Canaan. நல்லா பயணப்பட்டு உச்சகட்ட முடிவை நெருங்கும் பொழுது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்த ஒரு ஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். They came after journeying a long journey, and they came to a blessed place where they have to go on. செங்கடலை கடந்து வந்தது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுது. The word of God says that crossing the Red Sea is a sign of baptism. சீனாய் மலையின் கட்டளை அவர்களுக்கு உபதேசம் என்று வேதம் சொல்லுகிறது. The commandment on Mount Sinai is equal to doctrine. வனாந்தரத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்தபோது இவங்க எல்லாம் தப்புவிக்கப்பட்டு இரக்கத்தினால கொண்டு வரப்பட்டவர்கள். When many lakhs of people were destroyed in the wilderness, they by the mercies of God have been brought. எல்லாம் வந்து இப்ப லாஸ்ட்ல வேற ஒண்ணுமே கிடையாது. பெட்டியோட ஆசாரியர்கள் யோர்தான்ல கால வச்சா யோர்தான் என்ன செய்ய போகுது? ரெண்டா பிளக்க போகுது. Now when the priests have to place their feet with the ark into the Jordan, the river will be split. அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து கானான் தான். When they came to that stage, next is Canaan. இன்னும் சொல்ல போனா இந்த கரையில இருந்து கானான் என்ன செய்யலாம் பார்க்கலாம். And more to see, from the shore you can see Canaan. அவ்வளவு தூரம் வந்துட்ட பிறகு இவங்க தரிசனம் எங்க போயிருச்சு? ஆடு மாடுக்கு வசதியான புல்லும் தண்ணியும் உள்ள இடம்ட்டு போயிட்டான். After coming thus far, he saw that the land was beautiful and best place for the place of cattle. இவனை போய் என்ன செய்யறது? What to do with him? ரூபன் போய் பேசினா, காத்து போய் பேசினா, அடுத்து மனாசேல பாதி கோத்திரத்துல ஒரு குரூப் வந்து சேர்ந்துச்சு. 2.5 கோத்திரம் சொன்னாங்க போய் மோசேட்ட நாங்க இங்கே இருந்துக்கிறோம். Reuben and Gad and half the tribe of Manasseh went and spoke and said that they will be here itself. என்னாகமம் 32
33 இந்த 2.5 கோத்திரம் சொல்லியிருக்கு. காத்து புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Numbers 32-33 we can see for the children of Gad and children of Reuben and half the tribe of Manasseh. மொத்தம் 12 கோத்திரத்துக்கு கானான கர்த்தர் வாக்கு பண்ணி வச்சிருக்க. இந்த 2.5 கோத்திரம் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துச்சு. உட்காருங்க. When the Lord had promised for all the tribes of 12 tribes of the children of Israel, these 2.5 tribes said that they will be here alone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பாருங்க 2.5 கோத்திரம் வேறு அந்த ஃபைனல் ரவுண்ட்ல ஃபெயிலியர் ஆகும். 2.5 tribes are just backsliding in that final round. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for it? பார்வை. Their sight. அது வரைக்கும் அந்த பார்வை வேறு, இப்பொழுது அவங்க பார்த்த பார்வை வேறு. Until then their sight was different for what they see now. உலகை நீ எப்படி காண்கிறாய்? How are you seeing the world? இசக்காரை போல பார்க்கிறாயா? Are you watching like Issachar? இல்லவிட்டால் லோத்தை போல நீ பார்க்கிறாயா? Are you looking like Lot? இல்லவிட்டால் எப்படி இந்த ரூபன் இல்லவிட்டால் காத் இல்லவிட்டால் மனாசேயின் பாதி கோத்திரம் இந்த 2.5 கோத்திரத்தார் பார்த்த மாதிரி நீ பார்க்கிறாயா? Or are you looking like this Gad, this Reuben or half the tribe of Manasseh? தேசத்தை அந்த ஆடு மாடுகளா முக்கியம், நீ கானானுக்குள்ள போறதுலே முக்கியம். Was that cattle more important than you to go into Canaan? யோசிச்சு பாருங்க. Just think and see. ஏன் கானான்ல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல ஆடு மாடுக்கு வசதி இல்லாம ஆக்கிடுவாரா? The land that flows with milk and honey, will there be no facilities for the cattle? ஒரு திராட்சை கொலைய 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். A grape thing was caught by 2 of them. ஒரு திராட்சை கொலைய எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தா? 2 பேர் கம்பு போட்டு தூக்கிட்டு வந்தான், தடி போட்டு தூக்கிட்டு வந்தான். One cluster of grapes were carried by 2 of them. அந்த அளவு செழிப்புள்ள ஒரு தேசத்துல கர்த்தர் இவங்களை கொண்டு போகணும்னு வச்சிருந்தா, ஆடு மாடுக்கு புல்லு இருக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கானான் வேண்டாம் நான் இந்த கரையிலே இருந்துக்கிறேன்னு சொன்னான்னா, அப்ப இவ்வளவு தூரம் இவன் பயணப்பட்டு வந்ததுல என்ன இல்ல? பிரயோஜனமே இல்ல. When the Lord had promised them to go into the land which is full of facilities like this, when he looks for facilities for his cattle and he's saying that there's no use for him to have journeyed thus far. ஒரு சிலர்லாம் உயிரை கொடுத்து இந்த ஓட்டப்பந்தயங்கள்ல ஓடுவாங்க. Some of them giving their life, they will run in the running race. ஒரு சிலர்லாம் உயிரை கொடுத்து மல்யுத்தம் பண்றாங்க. Some of them are battling that they might give their lives. இப்படிலாம் நீங்க அவங்க பண்ணியும் கடைசில தோத்து போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வெக்ஸ் ஆயிருவாங்க. Finally, if they are lost in it, then they will be vexed. ஆனா இங்க பாருங்க. Now you see here. கடைசி இடத்துல வந்துட்டு ரொம்ப புத்தியினமா ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டு பார்வையை வித்தியாசமாக்கி கானானை வேண்டான்னு சொன்னாங்க. Finally coming to this place, looking at the facilities for the cattle, said they do not want Canaan. ஆனா அந்த கானானுக்குள்ள மத்த ஜனங்கள் போறதுக்காக அவங்க யுத்தம் பண்ணாங்க. But they fought for the other people to go into Canaan. நல்லா போய் யுத்தம் பண்ணி அவங்களுக்கு அந்த கானானை வாங்கி கொடுத்து எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து அவங்க திரும்பி தான் இங்க வந்தாங்க. ஆனா அந்த கானானை வேண்டான்னு அவங்களே வாக்கு கொடுத்துட்டாங்க. They fought for the other people to go and inherit the land of Canaan, but they themselves gave the promise that they did not want the land of Canaan. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீங்க? How much you have left? எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க? How much you have dedicated? இந்த சத்தியத்துக்காக எவ்வளவு நஷ்டத்தை சகிச்சிருக்கீங்க? How much of loss you have endured for this truth? எல்லாம் கிளியரா வந்துட்டு கடைசி நேரத்துல இந்த தமிழ்ல சொல்லுவான், வெண்ணெய் திரண்டு வரும்போது எதை உடைஞ்சு போச்சு? பாத்திரம் உடைஞ்சு போன மாதிரி கடைசி ரவுண்ட்ல வரும் பொழுது இந்த தெய்வீகத்தை விட்டு, காரணம் அந்த தரிசனத்தில் உள்ள குறைவு. When having endured everything, if you have lost everything, the reason for this is you have lost your vision. நல்ல ஜெபிக்கிறவங்க தான், யுத்தம் பண்றவங்க தான். You are the ones who are praying well. ஆனா அந்த பார்வை மட்டும் ரொம்ப கிளியரா இருக்கணும். Therefore the sight of yours should be clear. பார்வையை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். If you control your sight, you have overcome. நான் திரும்பவும் சொல்றேன். I again repeat. உங்க கண் பார்வையை கட்டுப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா நீங்க நிச்சயம் பரலோகம் போய்டுவீங்க. If you have controlled your sight, then you surely will go to heaven. எழுதி வேணா வச்சுக்கோங்க. You can write and keep. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். A simple concept is this. எல்லாம் உள்ள போறது எதான் ரூட்? கண்ணு தான். For everything to go in, the root is the eye. யோபு எப்படி உத்தமனா வாழ்ந்தானா? How was Job an upright person? அதுக்கு ஒரு ரகசியமான ஒரு பாயிண்ட் 31ஆம் அதிகாரத்துல பேசுறார். He tells of a mystery of it in 31st chapter. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். யோபு 31:1ல அத சொல்றாரு. In Job 31:1 he says that I have made a covenant with my eyes. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். I who made a covenant with my eyes. அந்த கண்ணோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு பிரதிஷ்டை வச்சிருந்தான். அதனால தான் அவன் உத்தமனா வாழ்ந்து முடிச்சான். He made a covenant with his eyes and had a consecration, therefore he was upright. கண்ணு நீங்க பிரதிஷ்டை பண்ணி நீங்க அதை வின் பண்ணிட்டீங்க. உலகத்தை நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பாவ உலகமாக தான் பாப்பீங்க. பரிசுத்த ஸ்தலமாவே உலகம் தென்படாது.
If you make a covenant with your eyes and unto the world, until the end you will see the world as a sin. கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்துட்டீங்க, இந்த உலகம் அப்படியே உன்னை மயக்கி இழுத்து எங்கிட்ட கொண்டு போய் சொல்லு. If you give room for the lust of your eyes, this world will attract you and draw you to somewhere else. எவ்வளவோ நாட்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த கனியை பார்த்தா ஒண்ணுமே தோணாது. For so many days Adam and Eve, when they saw with their eyes, nothing will be seen. ஆனா சர்ப்பம் பேசின பின்பு, But after serpent spoke, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல reading in Genesis chapter 3, சர்ப்பம் பேசின பின்பு இப்பொழுது அந்த கனியை பார்த்தா பார்வைக்கு இன்பமாய் தென்பட்டது. after the serpent spoke, when they looked at the fruit, it was seemed to be pleasant to them. ஆதியாகமம் 3:6 நீங்க இத பார்க்கலாம். Genesis 3:6, you can see this. பார்வைக்கு இன்பம் It was pleasant to eyes. என்று அவள் கண்டு She saw that it was like this. அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். She took of the fruit, ate it and gave to her அந்த husband. பார்வை அதுக்கு பிறகுதான் மாறிச்சு. And her sight changed only after அதுவரைக்கும் that. தேவனை மகிமை பொருந்தினவராய் பார்க்கும்படியான கண்கள் இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு சர்ப்பம் ஒரு புது உபதேசம் பண்ண உடனே பார்வை மாறிச்சு, பெரிய விழுகை, தோல்வி. Until then they were looking at their God and they were magnifying and glorifying him, but now the serpent spoke and their sight was changed and they was a falling. முடிவு ரூபன், காத், மனாசியின் பாதி கோத்திரம் எல்லாம் கானானுக்குள்ள போய் தலையை காட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா சுதந்திரவாளிகளாக இல்லவே இல்லை. The end of it was the Gad and children of Reuben and half the tribe of Manasseh. They went and to show their head in the land of Canaan, but they were not அந்த inheritors. கானானுக்காக யுத்தம் பண்ணினார்கள். They fought for the land of Canaan, ஆனால் கானானின் சுதந்திரவாளிகளாக வாழவில்லை. but they did not live as inheritors of that land of Canaan. உலகை நீ தவறான விதத்தில் பார்த்தால் உனக்கு பரலோகம் சொந்தமாக முடியாது. If you look the world in a different angle, then heaven will not be your own. அடுத்ததாக Nextly, 2 தீமோத்தேயு 2 Timothy 4ஆம் அதிகாரம் chapter 4 10ஆம் வசனம். verse 10. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து அவன் போய்விட்டார். Demas had forsaken me, having loving this present world, and departed from me. தேமாவை பத்தி நம்ம டைம் கிடைக்கும்போது ஒரு ஸ்டடி படிக்கலாம். When we have time, we can read of Demas. தேமாங்கிறவன் ரொம்ப நல்லவன். Demas was a very good person. சுவிசேஷத்து நிமித்தம் அடிக்கப்பட்டவன். Because of the sake of the gospel, he was beaten. இன்னொரு விதத்துல சொல்ல போனா பவுலோடு வருஷக்கணக்கா சிறைச்சாலையில துன்பம் அனுபவிச்சவன். He was the one who was enduring afflictions with Paul in prison for many years. எத்தனையோ வருஷம் பவுலோடு கடந்து அடிபட்டு சிறைச்சாலையில கடந்து வாழ்ந்த ஒரு தேமா இப்போ ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே அவனுக்கு உலகத்தை பார்த்தா மிஸ் பண்ணிட்டோம் போல் இருக்க, இப்படி போய் அடிபட்டு கிடக்கிறத விட எங்க போயிடலாம், கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டான். When Paul was beaten in the prison with St. Paul for so many years together, when he was delivered from the prison, he saw the world that it was so much to enjoy, and he felt he lost so many things, and he went into the world. அப்போ சிறைச்சாலையில இருந்தெல்லாம் வீணா போச்சா? So all the times he was in the prison was vain. இயேசுவுக்காக அடிபட்டதெல்லாம் வீணா போச்சா? For him to be beaten for Christ was all in vain. நீங்களே யோசிச்சு பாருங்க. You just think and see. அதாவது திடீர்னு நமக்கு புத்தி இல்லாம நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல தலையிட்டு சிக்கிக் கொள்றது போல. Suddenly without wisdom we having entangling ourselves in, and being caught in something. எத்தனை வருஷம் சிறைச்சாலையில இருந்து இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா பின்மாறி போயிட்டானே. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. How many years he was saying Jesus and Jesus and enduring the sufferings for him, having the love in the present world, now departed. உலக ஆசை அவனை இழுத்து சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு போனதல்ல, கிறிஸ்துவை விட்டவே வெளியே கொண்டு போய் விட்டது. The love of this present world did not take him away from the prison, but even from Christ. பரிசுத்தவான்களை விட்டு போனான் என்று அல்ல, கிறிஸ்துவை விட்டு போனான். Not to say he departed from the saints of God, but from Christ. பவுல் சொல்றான் என்னை விட்டு போய் விட்டான். Paul said that he went from him. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of சபையை it? விட்டு போய் விட்டான். He departed from the church. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு போய் விட்டான். He went away from the fellowship of saints. அவனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா கிறிஸ்துவை விட்டு போய் விட்டான். The right meaning of this is he went away from Christ. எவ்வளவு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை பாருங்க. See what a desperate situation is this. எதிர்பாராம திடீர்னு இப்படி ஒரு ஆசை அவனுக்கு வந்துருச்சு. Unfortunately he had a sudden desire in him. இது போல தான் இன்னைக்கு अनेक ஊழியக்காரங்க கூட எப்படி போயிட்டாங்க ஏன் போனாங்க எப்படி இப்படி அப்படி இப்படி நம்ம கேட்போம். வேற ஒண்ணுமே இல்ல, பார்வை லென்ஸ் மாத்தி போட்டான்னு அர்த்தம்.
Like this we can ask as to how the servants of God have left, why have they've left. The reason for this is they have changed their lens and their sight. கண் பார்வை மாறி போனதுனால உலகம் அவர்களுக்கு உலக ஆசீர்வாதங்கள் ஒரு பெரிதாக தென்பட ஆரம்பித்தது. Because their sight is changed, the world seemed to be a great thing to them. இவர்கள் எல்லாம் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறவர்கள். They all count one day's life as pleasant to them. இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Peter 2:13. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறவர்கள். They counted one day's life as pleasant. கரைகளும் லட்சியமாய் இருக்கிறவர்கள். They have a life with spot. தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். They are living in their life of virginity as though they are facilitated. தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். They are living in their facilities in their deceit. விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். They are having eyes which are full of இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். They are the children of curse. அங்க தெளிவா அந்த வசனம் ரெண்டு வசனமும் அழகாக சொல்லுகிறார். These two verses clearly explains about them. இவங்க எல்லாம் ஒரு நாள் வாழ்வு, உலக ஆசை, உலக ஆடம்பரம், இச்சை இவைகளுக்கு மாட்டிக்கிட்டு கடைசியில அவங்களுடைய தரிசனம் இழந்து பரலோக பாக்கியத்தையும் நஷ்டப்படுத்தினவர்கள். They are caught into one day's life and lust and the things of the world, and they have lost their heaven. இதைத்தான் 1 தீமோத்தேயு 5:6 பார்க்கும் பொழுது This is what when we read in 1 Timothy 5:6. பவுல் என்ன சொல்கிறார்? What did St. Paul say? சுகபோகமாய் வாழ்கிறது உயிரோடு செத்த அனுபவம். Living in facilities is a life which is all dead while alive. 1 தீமோத்தேயு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in 1 Timothy 5:6. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். She that liveth in pleasure is dead while she liveth. இன்னைக்கு சில சபைகள் கூட ரொம்ப ஆடம்பரமா சுகபோகமாக இருக்கிறது. Even today churches are living in pleasure and facilities. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Revelation chapter 3 verse 1. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று சர்தை சபையை குறித்து தேவ ஆவியானவர் பேசினார். Looking at the church of Sardis, he says that I know thy works, that you are living and yet you are dead. சர்தை சபையே செத்து போன ஒரு சபையாக இருந்தது. The church of Sardis was a church which was dead. இப்படிப்பட்ட ஜீவியை நமக்குள்ள நம்ம சுகபோகமாய் வாழும்போது சபைக்குள்ள இருந்தாலும் ஊழியத்தில் இருந்தாலும் செத்து போன ஒரு நடைபிணங்களாக தான் இருப்போம். When we are living a life of facilities or pleasantness, then we will be dead even when we are in the church. அடுத்ததாக யூதாஸ். Next is Judas. அவனுடைய பார்வை தவறாக மாறினது. His sight was different. நல்லா தான் இருந்தான். He was very good. ரொம்ப நல்ல மனுஷன். He was a good man. 3 வருஷம் ஊழியம் செஞ்சான். He served God for 3 years. கர்த்தர் அவனை நம்பினார். And the Lord trusted him. அவனை விசுவாசித்தார். And he believed him. அவனும் கூட கர்த்தரை நம்பினான். And he too believed in the Lord. அவன் ஒன்னும் அவிசுவாசி அல்ல. He was not an unbeliever. அவன் ஆண்டவரை பின்பற்றின ஒரு ஆள் தான். He was the one who was following the Lord. ஒரு காலத்துல பொறுப்புள்ளவனாக தான் இருந்தான். He was once with responsibilities. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில முதலாவது தாக்கினது பண ஆசை. But firstly covetousness touched his life. எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் பண ஆசை வந்துட்டாலே அவன் பார்வை மாறிடுச்சுன்னு அர்த்தம். However big a servant of God is, if covetousness enter into him, then he is backsliding. தயவு செய்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகவே கூடாது. We should not go into such a situation. மத்தேயு 26:15 போய் Matthew 26:15. இவனா போய் பிரதான ஆசாரியர்கிட்ட பேசுறான். He himself went and spoke to the high priest. நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? What will you give unto me? எப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேக்குறான் பாருங்க. See what a question he asked. நீங்க நான் அவனை காட்டி கொடுக்கிறேன், ஆனா நீங்க என்ன கொடுப்பீங்க எனக்கு? He said that I will show you, and what will you give me? எவ்வளவு பெரிய ஒரு துரோக செயல் செய்யறோங்கிறத அவன் சிம்பிளா மறந்துட்டு அவனுடைய பார்வை அந்த பணத்துல தான் இருந்துச்சே தவிர 10,000களில் சிறந்தவர் மேல இல்ல. He forgot that what treachery he is doing, and in his mind was the money and not the one who was among 10,000s. எப்படி அவன் பார்வை மாறிடுச்சு? How was his sight changed? ரெண்டு காரணம் இருக்கு. 2 reasons for it is. அவனுடைய பார்வை மாறினதுக்கு 2 காரணம் சொல்றேன். There are 2 reasons for his sight to change. ஒன்னு அவன் திருடன். One thing, he was a robber. அந்த பண விஷயத்துல அவனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உண்மை இல்ல. From the beginning he had no faithfulness in that money matters. இரண்டாவது, secondly, அந்த திருட்டு புத்திக்காக மனஸ்தாபப்படாம ராபோஜனம் எடுத்தான். He did not repent for that robbery, and he took part in the table. மனஸ்தாபம் இல்லாம ராபோஜனம் எடுத்தபோது அவர் அந்த துணிக்கை நனைத்து அவனுக்கு கொடுத்தார். அவன் அதை வாங்கி புசித்தான். என்னாச்சே சொல்லுங்க? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அடுத்து கொஞ்ச நாள்ல உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார்.
When he without repentance took part on the table of the Lord, then the Satan entered into him, and finally after a few days Jesus says that he himself was turned into a Satan. எப்படி இருக்கும் பாருங்க. See how it will be? துணிகரமாக திருட்டு புத்தியை மாத்தாம நம்முடைய ஜீவிதத்தில் உள்ள தோல்வியை மாத்தாம ராபோஜனம் எடுத்தா என்ன நடக்குது? நம்முடைய பார்வை மாறுகிறது. Voluntarily, without changing the failures in our life, if we take part in the table of the Lord, then our sight is changed. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசை போல மறுரூபம் ஆவோம். We will be slowly transformed like the devil. யோவான் 6ஆம் அதிகாரம் John chapter 6 70 நீங்க பார்க்கும்போது verse 70. நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். Jesus said, have not I chosen you 12 and one of you is a devil. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரத்துக்கு அவன் போனான். How did he go into such a desperate situation? நாம் இப்படிப்பட்ட ஜீவியத்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். We should be careful in such a life. யோவான் 12ஆம் அதிகாரம் John chapter 12 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது verse 6. அவன் திருடன் என்று அங்கே வேத வசனம் அவனை குறித்து ஒத்துக்கொள்கிறது. The word of God said that he was a thief. அடுத்து பண ஆசை அவனை போட்டு இழுத்தது. Nextly, the lust of money dragged him. பையில பாக்கெட்ல பணம் சேரத்தான் நம்ம எடுக்க முடியும். The more the money was entangled, was counted in his pockets, he will take it. கொஞ்சமா இருந்தா கணக்கு தெரிஞ்சிரும். If there was little, then the amount will be seen. புரியுதா? கொஞ்சமா இருந்தா கணக்கு என்ன செய்யும்? தெரியும். The account will be seen if there is a little money. பணம் ஜாஸ்தியா வந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா இவன் மைண்ட்ல அத பத்தி மத்தவங்க கணக்கு கேட்க மாட்டாங்க. அது வாட்டு போயிட்டே இருக்கும். If money kept on overflowing, then nobody will ask account of it, it will just go on. அதுதான் அங்க நடந்தது. That is what happened there. இவன் போய் ஒரு அவங்க கிட்ட கேக்குறான், எனக்கு என்ன தருவீங்க? He is going and asking them as to what you will give me. எனக்கு என்ன தருவீங்க? What will you give me? அவங்க சொல்றாங்க, And they said, உனக்கு 30 வெள்ளி காசு கொடுப்போம். we will give you 30 pieces of silver. அது ஒரு பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கு, அப்படி என்று அவர்கள் வாக்குத்தத்தம் செய்தார்கள். And they said that they have promised like that. அவனுக்கு 30 வெள்ளி காசு கொடுப்போம்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களாம். And they made a covenant there for 30 pieces of silver. நான் ஒரு ட்ரிப் இந்த வசனம் சொல்லி இருக்கேன். 26:15. எது? மத்தேயு 26:15 நீங்க பார்க்கும் பொழுது, when we read in Matthew 26:15, இல்ல வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அதுல இருக்க அந்த வசனம். அவங்க கேக்குறாங்க, உனக்கு என்ன வேணும்னு. இவன் போய் கேக்குறான், எனக்கு எவ்வளவு தருவீங்கன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்கள் உனக்கு 30 வெள்ளிக்காசு தருவோம் என்றார்கள். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாங்களாம். And they promised him that they will give him 30 pieces of silver. எவ்வளவு நிர்பந்தமா வாக்குத்தத்தம். இன்னைக்கு அவங்கவங்க என்னெல்லாமோ வாக்குத்தத்தம் வாங்குறாங்க. இவன் போய் என்ன வாக்குத்தத்தம் வாங்கிட்டு வந்தான்? Many of them are getting. 14:11. Mark 14:11. 14:11. Mark 14:11. அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். போதும். அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று என்ன செஞ்சாங்களா? வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். They promised to give him money. உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு இந்த வருஷம்? What is the covenant given to you? இந்த மாசத்துல உனக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் என்ன? What is the promise God has given to you? நான் உன்னோடு கூட இருப்பேன். I will be with you. நீ ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. When you are crossing through the rivers, I will be with thee, it shall not overflow you. அக்கினி நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அவைகள் உன்மேல் பற்றாது. When you are going through the fire, they shall not come upon you and it will not burn you. இப்படி ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தம் இருக்கும்போது யூதாஸ் கிடைச்ச வாக்குத்தத்தம் என்னது? When there are so many promises like this, what is the promise given to Judas? மகளே உனக்கு எது கிடைக்கும்? 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். My son, my daughter, you will get 30 pieces of silver. நீ நான்று கொண்டு சாவாய். And you will hang and die. அப்படிதானே? இதான வாக்குத்தத்தத்தின் முடிவு? Is this not the end of this promise? 30 வெள்ளிக்காசோட முடிவு எங்க போய் நின்னுச்சு? The end of 30 pieces of silver, where it landed to? சொல்லுங்க. 30 வெள்ளிக்காசோட முடிவு எங்க போய் நின்னுச்சு? சூசைட்ல போய் நின்னுச்சு. The end of 30 pieces of silver ended in suicide. மாம்சீகமாகவோ இச்சையாகவோ உலகத்தை நீ தவறான விதத்துல பண ஆசையோடு பாத்தீனா அந்த வாக்குத்தத்தம் உன்னை அழிவுக்கு தான் கொண்டு போய் நிப்பாட்டும். If you look at the world with covetousness, then the blessing of that will lead you unto death. இது பண ஆசையினால் தரிசனத்தை இழந்து போன கூட்டத்தை காண்பிக்கிறது. This is showing that through covetousness he lost the vision. 5 பேரை பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். We have seen 5 of them. ஆறாவது Sixthly, KRC. பழைய ஏற்பாட்டில் அவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். He was a different person in Old Testament. அதாவது முதலாவது எலியா.
Firstly is Elijah, அடுத்து எலிசா, nextly is Elisha, அடுத்து கேயாசி. nextly is Gehazi. அதாவது அவன் தான் அழகா அந்த ஊழியத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு வர வேண்டியவன். He was the one who was to come in the next step of that ministry. எலியா வல்லமை மிக்க ஊழியன், And Elijah was a powerful servant. எலிசா அவனை விட ரெட்டிப்பான வல்லமை உள்ளவன். Elisha had the double portion of இப்போ power. எலிசாக்கு ஊழியக்காரனா இவன் எப்படி வரணும்? Now who அட்லீஸ்ட் is எப்படி he? வரணும்? டபுள் போர்ஷன் இல்லாட்ட டபுள் ஆகட்டாலும் ட்ரிபிள் ஆவது என்ன செய்யணும்? வரணும். Now he who is a servant to Elisha now should be turned as the third fold of the blessing of powerful. எலியா 4 அடி பாஞ்சிருக்கிறாரு. And எலியா 4 அடி பாய்ந்திருக்கிறாரு. Elijah had went off 4 feet. அடுத்து எலிசா எத்தனை அடி வந்துட்டான்? Nextly 16 அடி Elisha வந்துட்டான். went to 16 feet. அப்ப நீ அவனுடைய பிள்ளை, நீ எப்படி வரணும்? என்ன பிரைட்டா ஒரு ஊழியம் செய்யணும். Now you are a child of him, how brightly you have done the ministry. ஆனா அப்படி வரலையே. But he did not come like this. இவன் அங்க நின்னுட்டு பார்த்தான், என்னையா இது இவ்வளவு பணம் வருது இந்த ஆளு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டானே. Now he is watching at him saying he got so much of money, he is just gaping like this. அவன் நாகமான் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது When Naaman just left after a little while, என் எஜமான் அவன் கையில் ஒன்னும் வாங்காமல் விட்டு விட்டாரே. my master did not get anything of his நான் hands. ஓடி போய் எதையாவது வாங்குவேன். I will go and get something from him. ஓட்டம். He is running. தன் பிறகு அவன் ஓடி வருகிறதை 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல இந்த சரித்திரம் இருக்கு. We read of this history in 2 Kings chapter 5. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? Now what happened? ஒன்னு அவன் பின்னால குஷ்ரோகி பின்னால ஓடி போய் ஓடினான். Now he ran after the leper. இரண்டாவது Secondly, அங்க போய் ஒரு பெரிய பொய் சொன்னான். he went and told a big lie. இப்பதான் 2 பேர் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. No. 2 வாலிபர் வந்திருக்காங்க. Now only 2 young lads have come. அதனால ஒரு தாலந்து வெள்ளி வேணும், 2 மாற்று வஸ்திரம் வேணும். And we need a talent of silver and 2 changes of garments. அவன் 2 தாலந்து வெள்ளி, 2 கையில 2 மாற்று வஸ்திரங்களை கட்டி சுமந்து வேலைக்காரன்லாம் வச்சு அனுப்பி விட்டான். And he gave a talent of silver and 2 changes of garments with his servants and sent. எதுல அவனுக்கு ஆசை வந்துருச்சு? What was he desirous of? ஏதாகிலும் வாங்குவேன். I will get something. பொருள் ஆசை. That is covetousness. யூதாஸ்க்கு பண ஆசை, இவனுக்கு என்னது? பொருள் ஆசை. And Judas had the lust of money, but he had the lust of things. இவ்வளவு வேகமா ஓடி கடைசில வாங்கிட்டு வந்தது என்னது? Now he went fast, and what did he obtain? சொல்லுங்க. குஷ்டரோகம். He only got leper. ஏன்டா இவ்வளவு வேகமா ஓடுன? கடைசில என்னது? குஷ்டரோகம். He went fast and got only leprosy. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened here was, குஷ்டரோகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கூட ராஜாக்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு அலைஞ்சான். ஊழியத்தை விட்டு போன பிறகு கூட பிரசங்கம் பண்ணலாம். even after getting this leprosy, he was preaching to the kings. You can even preach after going from the ministry. அதுக்கு பிறகு ராஜாக்கள்கிட்ட போயிட்டுலாம் அவன் எலிசா அற்புதம் செய்தார், அடையாளம் செய்தார், இயேசு அற்புதம் செய்தார், அடையாளம் கதையெல்லாம் சொல்லிட்டே அலையலாம். He went even after that to the king saying that Elisha did so many miracles, even Jesus is doing so many miracles. அப்படிதானே? Is it not so? 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல In 2 Kings chapter 8, அங்க அவன் போய் ராஜாட்ட போய் கதை சொல்லிட்டு இருந்தான். there he is going to the king and telling the story. 4ஆம் வசனத்துல Verse 4, ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரர் இருந்த கேயாசியுடைய பேசி எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாக சொல்லு என்றான். and the king called with him Gehazi the servant of the man of God, saying, tell me, I pray thee, all the great things that Elisha had done. பின்மாறி போன பொருளாசை பணாசையில தாக்கப்பட்ட ஊழியக்காரங்களை கூப்பிட்டு பெரிய பெரிய ஆட்கள் ராஜாக்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. Great kings and great people will call the backsliding servants of God and believers and go and preach to them. குஷ்டரோகிகளை கூப்பிட்டு பிரசங்கம் கேட்கறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான்? How many of them are asking for the leprosy, calling for the leprosies and asking them? வித்தியாசமான பிரசங்கங்கள் எல்லாம் கேட்கிறதுக்கு ஜனங்களுக்கு ஆசைதான். There are people who are desirous of asking, hearing different messages. எலிசா அந்த குழந்தையை உயிர்ப்பித்தார். And he will say that Elisha quickened a great child. பயங்கரமான ஊழியம் செய்தார்னு சொல்லிட்டு இருந்தான். He was saying that Elisha did great ministries. என்னையமான ஆளு ராஜாவா இருந்தா உனக்கு எதுக்குப்பா குஷ்டரோகம் வந்துச்சுன்னு கேட்டிருப்பேன். And if I was a king like, there was a king like me, I will ask why leprosy for you. அவ்வளவு அற்புதம் செஞ்சாரே, உன் குஷ்டரோகம் நீங்களேனா? இவன் சொல்லுவான், அது அங்க நிக்க மாட்டான், அதோட எஞ்சி ஓடியே போயிருப்பான். When he did miracles by his leprosy for you, he will just flee. ஏன் இப்படி மாறிட்ட? Why are you changed like this? உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? Why happened? What happened to you? பதில் சொல்ல உனக்கு உண்டா? Is there not healing for you? ஏசு அற்புதம் செஞ்சாருன்னு நினைச்சா ஒன்னு செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு போயிடலாம் கடைசி வரைக்கும். When Jesus did miracles, you can do some miracles and just go. கேயாசி பொருளாசை. Gehazi was a man who was lusting for things. அவன் அந்த நாகமண்ட உள்ள வசதி வாய்ப்பை பார்க்கும் பொழுது இவனுடைய பார்வை உலகை தவறாய் கணித்து விட்டது. Looking at the facility of Naaman, his sight of was different in the world. இப்ப மரமும் இல்ல, வல்லமையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, குஷ்டரோகியா தான் வாழ்க்கை முடிந்தது. Now he has no power or talents or any gifts. His end was leprosy.
எனக்கு என்னன்னா இந்த தண்டிக்கப்பட்டவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்காத ஆளுங்க. One thing is, all those who are punished never ask for forgiveness. யாரெல்லாம் பைபிள்ல தண்டிக்கப்பட்டாங்களோ ஒருத்தன் கூட என்ன செஞ்சது கிடையாது, மன்னிப்பே கேட்க மாட்டான். All those who were punished in the word of God did not ask for forgiveness at all. ஆதாம் மன்னிப்பு கேட்டானா? Adam did not ask. ஏவாள் மன்னிப்பு கேட்டாளா? Did Eve ask? மிரியாம் மன்னிப்பு கேட்டாளா? Did Miriam ask? யூதாஸ் மன்னிப்பு கேட்டானா? Did Judas ask? கேயாசி மன்னிப்பு கேட்டானா? Did Gehazi ask? குஷ்டரோகியா கூட இருந்துக்குவானுங்களே தவிர தாழ்ந்து கீழே வந்து மன்னிப்பு கேட்கிற அந்த ஸ்பிரிட்டே கிடையாது. He will either be as the leper, he will never have the spirit to humble himself and ask for நீ forgiveness. எங்கே இருந்து வந்தாய்? Where have you come from? நான் எங்கும் போகவில்லை. I did not go anywhere. என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? Did not my mind come with you? பணம் வாங்குறதுக்கு இதுதான் காலமா? Is this the time for you get money? இதெல்லாம் கேட்ட பிறகு உடனே என்ன செஞ்சிருக்கணும்? When he had asked like this, what should he have கால்ல done? விழுந்துற வேண்டாம், ஐயா மன்னிச்சிருங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிருக்கணும். அவன் சொல்றான் நீ குஷ்டரோகியாய் இருப்பாய், குஷ்டரோகியாய் போவாய் என்னெல்லாமோ சொல்லி சாபம் போட்டு அனுப்புறான். அவன் சமூகத்தை விட்டு போனான்னு தான் அந்த வசனம் சொல்லுதே தவிர மன்னிப்பு கேட்டான்னு நிச்சய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்குது. When he was telling all these things and cursing him that he will go as a leprosy and he shall cleave unto him, he did not repent for it, but he went out from the presence as a leper. அவனுடைய காரணம் சொல்றேன். The reason for this is, எப்போ உன்னுடைய பார்வை மாறிச்சோ மன்னிப்பு உனக்குள்ள மன்னிப்பின் ஆவி கேட்கிற ஆவியே வராது. whenever your sight is different, you will never have the spirit to ask for forgiveness. உலகத்தை நீ பரலோகம் போல, உலகத்தை நீ என்னவோ கிடைக்காதது கிடைச்சது போல நீ நினைச்சிட்டீனாலே உனக்கு இந்த மன்னிப்பின் அந்த புனித தன்மையே வராது, மன்னிப்பு கேட்கணுங்கிற ஸ்பிரிட்டே வராது. Whenever you think that the world is something great and you have achieved something from the world, the spirit of forgiveness will never come into you. நான் தான் சொன்னேன், சொரணையே உண்டாகாது. You will never have feelings. மனஸ்தாபமே வராது. You will never have convictions. மனம் திரும்புதலே வராது. You will never have repentance. ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே, இப்படி நடந்துட்டோமே, ஒருத்தன் துக்கப்பட்டிருப்பானே, ஒருத்தன் வேதனைப்பட்டிருப்பானே, இத இங்க சொரணையே இல்லையே, திருப்பி போய் எங்க போய் மன்னிப்பு கேட்கும்? You have no feelings at all because you have spoken like this and the others have been hurted by you. You have no feelings and where will you ask for forgiveness? ஒன்று லோத். First thing is Lot. அவன் சோதோமை தவறான விதத்திலே பார்த்து விழுந்து போனவன். He looked at Sodom in a different view and he fell. இசக்கார் நாடு வசதி உள்ளது என்று சொல்லி வாழ்க்கையில கப்பம் கட்டி விழுந்து போனவன். Issachar looking at the land that it was pleasant and paying tribute, he fell. ரூபன் காத் மனாசேயின் பாதி இவர்கள் ஆடு மாடுக்காக தங்களுடைய கானானை விட்டுவிட்டவர்கள். Reuben, Gad and Manasseh and half tribe of Manasseh left the land of Canaan for their cattle. தேமா ஒரு நல்ல ஊழியன், ஜெயிலெல்லாம் கிடந்தான். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் ஆசை அவனை இந்த ஐக்கியத்தை விட்டே வெளியே தள்ளி விட்டு விட்டது. Demas was a good servant of God who was in the prison also, but because of the pleasant things of this world, he lost the fellowship of saints. இயேசுவோடு 3 வருஷம் ஊழியத்திலே அருமையான பயிற்சி எடுத்தும் ஒருவன் தன்னுடைய தரிசனத்தை பணத்தின் மேல வைத்த பொழுது அவன் விழுந்து போனான். One who was having this ministry for 3.5 years with Jesus, having the lust of money or covetousness, he lost from his life. 3 மடங்கு ஆவியின் வல்லமையோடு ஊழியத்தை தொடங்க வேண்டிய ஒரு மனிதன் பொருளாசையினால் குஷ்டரோகியாக மாறி தன்னுடைய தரிசனத்தின் தன்மை கெட்டு போனதினால் ஊழியத்தின் மேன்மையை இழந்து போனான். One who has to do the ministry with 3-fold power and gifts, he lost the ministry and he lost his life and went out as a leper because of the lust of things. நான் இப்ப அடுத்து கிறிஸ்துவுக்காக உலகத்தை குப்பையாக பார்த்த இல்லாவிட்டால் மேன்மையான காரியங்களை விட்டவர்களை நான் 3 பேரை சொல்றேன். Nextly I would like to say கிறிஸ்துவையும் சேர்த்து சொல்லுகிறேன். Nextly I would like to say 3 of them who have left the great things of this world as dust, including Christ. பழைய ஏற்பாட்டில் மோசே, In the Old Testament Moses, புதிய ஏற்பாட்டில் பவுல், in New Testament Paul, இந்த 2 பேருக்கு நடுவுல இயேசு. and between them is Jesus. நான் 3 பேரை உங்களுக்கு சொல்றேன். I would like to say 3 of them. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் In Hebrews chapter 11, 24, 25, 26 பார்க்கும் பொழுது verse 24, 25 and 26. இந்த உலக ஆடம்பரத்தை அப்படியே வெறுத்து ஒதுக்கி தூக்கி எறிஞ்சதான மோசேயை படிக்கலாம். We see of Moses who cast away the fashions of this world. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்பட்டதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க மோசேனுடைய தரிசனம் எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? See how the vision of Moses was changed too. அவனுக்கு பார்வோனுடைய குமாரத்தின் மகன்கிற ஒரு பெரிய ஸ்தானம் கிடைத்திருந்தது. He had the great position of calling the son of Pharaoh's daughter. ஆனா ஆண்டவர் அவனை கூப்பிட்ட பிறகு அவனுடைய தரிசனம் மாறி போய்விட்டது. But when the Lord called him, his vision changed. மோசேயெல்லாம் நம்ம சில இடத்துல பிரசங்கத்துல மோசே பரலோகம் போல கானான் போல அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லிடுவோம், ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா மோசே மாதிரி வாழ முடியுமா?
We can say simply in our messages that Moses did not go to Canaan or to heaven. அவன் இருந்த போஸ்டிங்கே ரொம்ப டாப் போஸ்ட். He had the topmost posting. அடுத்த பார்வோன் யார்தான்? The next Pharaoh was, உலக சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த பார்வோன் யார்தான்? the next Pharaoh was Moses. ஏன்னா பார்வோனுடைய மகன் ராமசேஸை விட இவன் தான் பவர்ஃபுல் ஆளா இருந்தான். Because he was having power in that kingdom was Moses. பார்வோனுடைய மகன் ராமசேஸை விட இவன் தான் பவர்ஃபுல் ஆளு. He was more powerful than the son of Pharaoh who is Ramses. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துட்டுனா அடுத்து இவன் தான் அந்த டோட்டல் எகிப்து இவன் கண்ட்ரோல்ல வர்ற நேரத்துல தான் இவனுக்கு தரிசனம் ஆண்டவர் நம்ம இதுக்காக வந்தவர் அல்லங்கிற ஒரு தரிசனம் கிடைத்தது. When the whole land of Egypt was to come under his control, he had the vision as to what he see and what the Lord has called him for. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்தபோது When that faith entered into him, அந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன்ங்கற பேரையே தூக்கி எறிஞ்சிட்டான். வேண்டாம், எனக்கு வேண்டாம். he refused to be called the son of Pharaoh's daughter. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என் ஜனத்தோடு சேர்ந்து நான் வேதனை அனுபவிக்கிறேன்னு சொன்னான். Choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season. இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் மாறினான். He became respect of the recompense of the reward. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் தேவன் நிமித்தம் ஒரு நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். He esteemed the reproach of Christ and greater riches than the treasures in பாருங்க, Egypt. அவனுடைய தரிசனம் என்ன, லோத்தின் தரிசனம் என்ன? How was the vision of him and how was the vision of Lot? லோத்துக்குலாம் இப்படி சான்ஸ் கிடைச்சதுன்னா போய் அட்டை மாதிரி ஒட்டிக்குவான். Had Lot had such a chance, he would have gone and cling to it. நம்ம விசுவாசிகள் ஊழியக்காரங்க கூட ஒரு சிலர்லாம் டக்குன்னு மாறதுக்கு காரணம் என்னன்னா சான்ஸ் கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. People or believers to change suddenly is because they have no chance. சான்ஸ் கிடைச்சது வசதி வாய்ப்புனா பெந்தேகோஸ்து கிறிஸ்து ஊழியெல்லாம் தூக்கி போட்டு ஓடியே போயிடுவான். If they have a chance or such facilities, immediately they will leave Pentecost and the Christian life. நான் அப்படி போனவனையும் பார்த்திருக்கேன். I have seen such people who have gone. அப்படி போய் செத்து போனவனையும் பார்த்திருக்கேன். அவன் அடக்கத்துக்கு நான் போயிருக்கேன். I have seen people who have died like this and also have gone for the funeral too. நான் சொல்லிருப்பேன், அடிக்கடி எல்லா ஊர்லயும் சொல்லுவேன், அப்பமா கொஞ்சம் இந்த வசதி வாய்ப்பு வர்றவனுக்கு கொஞ்சமாவது புத்தியில தட்டுமான்னு சொல்லு. Often I used to say in all the places as to how and they would seek the facilities. ஃபெய்தம்ல பை போட்டுட்டு இருந்த ஒரு பையன், He who was spreading mats in the church, எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருந்த பையன், he who was doing the electrical work in the church, ஒரு சான்ஸ் கிடைச்சு ஃபாரின் போனான். when he got a chance he went to foreign. அவனுக்கு எப்படியோ நல்ல வேலை கிடைச்சு நல்ல ஆளாயிட்டான். Somehow he got a good job. ஆனா பாவம் அவன் ஏழ்மையில இருந்திருக்கான். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவனுக்கு பரலோகம் நெஞ்சிருச்சு, டக்குன்னு மறந்துருச்சு. He was in poverty, but when he got such a chance he forgot heaven. நான் அப்ப சின்ன பிரதர், I was then a small brother. ஒரு பெரிய பிரதருக்கு நான் அசிஸ்டண்டா இருக்கேன். I was an assistant to an elder brother. அப்ப ஆவடியில எல்லாம் நமக்கு சர்ச் கிடையாது. At that time there was no church in Avadi. சென்னை ஆவடியில எல்லாம் சர்ச் கிடையாது. There was no church in Chennai Avadi. ஒரு விசுவாசி வீட்ல ஒரு ஷெட்ல நடத்துவோம் கூட்டம். In one believer's house in a shed we will conduct meetings. நான் அந்த கூட்டம் எடுக்க போயிருக்கேன். I went to conduct the meeting. இவன் வர்றான். He is coming there. இவன் அந்த மீட்டிங் வர்றான். He came for the meeting. பட்டு வேஷ்டி, He was putting on silk பட்டு ஷர்ட், he was putting on silk shirts. அப்படியே அந்த எம்எல்ஏ மாதிரி தெருவெல்லாம் பெருக்கிட்டு வரான். He was walking about like an MLA in the streets. தெருவெல்லாம் பெருக்கிட்டு இழுத்துட்டு வருது வேஷ்டி. அப்படியே இந்த புது பொண்ணுக்கு ரீத்து வெயில்லாம் இழுத்துட்டு வருமே அதே மாதிரி ரீத்து. சொல்லுங்க. His dress was just rolling about the whole of the streets as a new bride. கையில அப்படியே பிராஸ்லெட். There was a bracelet in his hand. நானும் சரி ஒரு புதிய ஆத்மா வந்திருக்கான்னு அன்னைக்கு ஃபுல்லா பிரசங்கமே டிஃபரெண்டா நான் பண்ணிட்டு இருக்கேன். குட்டி பிரதர் நான். I thought it was a new believer and therefore I was giving a message. விசாரிச்சா And finally when I inquired, இவன் ஃபெய்தம் பையன். he was the one who was working in the faith home. அப்பதான் நினைச்சேன், சரி அர்ப்பனுக்கு காலம் வந்துருச்சு, வேணா செய்றான் அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிறான். Then I thought that he has got a good life suddenly and he is holding umbrellas in midnights. யாரையும் மதிக்கிறது இல்ல. He is not respecting anyone. பாவம். Very sad for him. திருப்பி போனா திருப்பி அவன் செத்து போயிட்டான். அவன் ஃபாரின்ல வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல எவனோ மேல ஒருத்தன் சுத்தியில விட்டுட்டான். நேரா வந்து தலைக்குள்ள போயிருச்சாரு. He went back to foreign and someone that the hammer and it came straight on his head and he died. திருப்பி நானும் தான் அடக்கத்துக்கு போயிருந்தேன். Finally I only went for the funeral. எதுக்கு இதை சொல்றேன்னா, நமக்கு வந்து தரிசனம் கரெக்டா இருக்கணும். எவ்வளவு வசதி வந்தாலும் உன் பரலோக தரிசனம் நினைச்ச கூடாது, நஷ்டமடைய கூடாது. I am telling this is we should have our vision correctly. How much above we might get, we should not lose the vision of heaven. இவனுக்கெல்லாம் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் சொல்லி இருந்தா விட்டுருப்பானா? If he had said that he is the son of Pharaoh's daughter, will he had leave him? எவ்வளவு ஊழியக்காரங்க, எவ்வளவு விசுவாசிகள்
உலகத்தின் மேன்மை, அந்தஸ்து, கௌரவம், சொத்து, சுகம், எவ்வளவு காரியங்களை வெறுத்துட்டு இந்த கர்த்தருடைய சேவையில் இருக்காங்க. சத்தியத்துக்காக விசுவாசிகள் நிற்கிறாங்க தெரியுமா? Today, you know how many servants of God and believers have left the facilities and everything in the world for the sake of the Lord and are living for Christ? இந்த உலகம் அழிவுக்குரியது. This world is to be perishable. அந்த மோசேக்கு தரிசனம் நமக்கு வேணும். We need the vision of Moses. அநித்தியமான உலக சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு வருகிற நிந்தையெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் பாக்கியம் என்று எண்ணினான். He chose rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season and esteem the reproach of Christ as greater riches than treasures in Egypt. அது அப்படி ஒரு சிந்தை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். We need such a mind. இதெல்லாம் வேஸ்ட். This is all waste. இந்த மேன்மையெல்லாம் வேஸ்ட். This mind is waste. இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆடம்பரங்களும் வேஸ்ட் தான். And all the adornings in the world is waste. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, When we read in 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Philippians chapter 3 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, verses 7 and 8, பவுலுடைய அறிக்கை என்ன? what is the confession of Paul? லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். That which was gain to me, those I counted loss for Christ. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus. ஒரு சிலர்லாம் எண்ணினேன், இப்ப ஏண்டா விட்டோன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படிம்பாங்க. Some of them will say that I had once counted but now I feel as to why I have left. ஆனா அவன் அப்படி கிடையாது. But he was not so. பாஸ்ட்ல சொல்றான் எண்ணினேன். In the past he says that I had இப்ப நான் counted. என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். But now I am counting. 11ஆம் வசனத்துல Verse 11, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். I have left everything as loss. முடிஞ்சது. குப்பையாகத்தான் இப்ப எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். And now I am counting as dust. எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பாத்தீங்களா? See what a vision it is. அவன் ரோம பிரஜை. He was a citizen, Roman நல்ல citizen. ஞானம், அறிவு, புத்தி, தெளிவு இருந்தது. He had good wisdom, knowledge and understanding. நல்ல செல்வாக்கு இருந்தது. He had good riches. ஆனா அந்த ஒளியின் தரிசனம் கிடைத்த உடனே எல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். But when he had the vision of the light, he left everything as dust. அவனை அறிஞ்சதான தேசாதிபதி சொல்றான், நீ பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டேன்னு சொல்றான். Nextly, the one who was authority, அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாக்கிட்டுன்னு சொன்னான். he said that more of your knowledge have made you mad. அப்படி அல்ல, சொஸ்த புத்தியோட நின்னுட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன்னு சொன்னான். He said, no, I am not so, I am speaking with my own எந்த knowledge. தேசத்துல பெரிய ஆளா இருந்தானோ அதே தேசத்துல அப்படியே தாழ்த்தினான். In that land where he was a great person, he humbled எந்த himself. எருசலேமில் இயேசு அற்புதங்களை செய்தாரோ அதே எருசலேமில் சிலுவையை சுமந்தார். In that same Jerusalem where Jesus did miracles, in that same place he carried the cross. அதனால கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாவற்றையும் குப்பையாக, அந்த பார்வையே உன்னை உலகத்தை ஒரு அற்பமா குப்பையா என்ற அந்த தரிசனம் உன்னை விட்டு போகவே கூடாது. For the sake of Christ, the vision of you to count everything as dust and loss should never go out from you. அடுத்ததாக இயேசு. Nextly, Jesus. இயேசுவுக்கு உலகம் குப்பையா தெரியல, பரலோகத்தையே வேண்டான்னு சொல்லிட்டாரு. For Jesus, this world was not a dust, but he said heaven was not it. அவருக்கு இருந்த உலகம் எதுதான்? Because the world that he had was, அவருக்கு இருந்த உலகம் நமக்கு இருக்கிற உலகம், இந்த பூ உலகம். அவருக்கு இருந்த உலகம் பரலோகம். this is the world that we are getting, but heaven was the place that he got. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் Philippians chapter 2 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது, verse 6 and 7, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் என்ன மனுஷனை நேசிக்கும் பொழுது பரலோகமே வேண்டாம், அவனுக்காக நான் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குகிறேன்னு இறங்கி வந்தார். who being in the form of God thought it not robbery to be equal with God, because when he loved man, he left heaven and came down. அவருக்கு இருந்த மேன்மை அதுதான். That was his greatness. அந்த மேன்மையே வேண்டாம், இவனை போய் நான் தூக்குறேன், சிலுவையில் அடிபட்டு செத்து அவனை எப்படியாவது தூக்கிடுறேன்னு சொல்லி பரலோகத்தை கூட அவர் துறந்த ஒரு நபர். He said that I do not want heaven, I will go and lift up this person and human beings on earth, and he left heaven for this. அவன் அநித்தியமான உலக பொருளை வேண்டான்னு சொன்னான். பவுல் எல்லாத்தையும் குப்பைன்னு சொன்னாரு. இவர் சொல்றாரு, எனக்கு பரலோகமே வேண்டாம், என் ஜனம் பரலோகம் வந்தா போதுங்கிறார். அது எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. He said that he does not want the treasures of this world, and when Paul said that he is counting everything as dust, when he said, and Jesus is saying that he will leave even heaven for us. நீயும் நானும் உலகை எப்படி காண்கிறோம்? How are you and I seeing the world? நமக்கு இந்த உலகம் எப்படி தெரியுது? How is the world seeming to us? உலகம் எப்படி தெரியுது? How is the world seeming to us? சோதோம் எப்படி தெரியுது? How is Sodom looking to us? சொல்லுங்க, லோத்தா இருந்தா பதில் சொல்லுங்கள். If you are Lot, you reply. லோத்தா இருந்தா அவன் சொல்லுவான், இது ரொம்ப நல்லா இருக்கு, ஏதெல்லாம் தோத்து போச்சுங்க அப்படிமா.
If it is Lot, he will say, it is also beautiful, Eden will also be failed in it. சோதோமை ஏதேனாய் பார்க்கிறாயா? Are you looking at Sodom as Eden? உலகத்தை ஏதேனாய் போல பார்க்கிறாயா? Are you looking at the world as Eden? அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியா? Do you desire to enjoy it? எண்ணங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உண்டாகுதா? Do you have a struggle like this in your mind? எந்த பாதையில நடத்தினாலும் வசதியை மட்டும் தேடாத. On any path you are led, do not seek for facilities. அதுல எங்கேயாவது ஒரு வசதியான ஒரு இடம் பாருங்க. Look for a pleasant place somewhere. நம்ம ஆளுங்க எல்லாரும் வசதி தான் எதிர்பார்க்கிறோம், ஆனா பரலோகத்தை எதிர்பார்க்கிறது இல்ல. Our people are seeking for more facilities and not heaven. இசக்கார் வசதியை எதிர்பார்ப்பான், ஆனா சம்பாதிச்சு வட்டி கட்டிட்டே இருப்பான். Issachar expected for more of facilities, but earning he will pay tribute. அப்படிதானே? This is not so. கப்பம் கட்டிட்டே இருந்தான். இன்னைக்கு நம்ம ஆளுங்க பாருங்க, வசதி வேணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இப்ப சம்பாதிச்சுக்க எல்லாம் சேர்த்து வட்டி 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 கட்டிக்கிட்டே இருக்கான். Issachar was paying tribute. Even our people are getting their houses and car and all the facilities, and finally they are paying their debts for it. ஆமா, சொந்த வீடு வேணும்னா வட்டி கட்டி பணமும் கட்டணும், அசலும் கட்டணும், எதையும் கட்டணும், கப்பமும் கட்டணும். If you want more facilities, you will have to pay the tribute too. டூ வீலர்ல போறது வசதி இல்ல அப்படின்னா ஃபோர் வீலர் வசதி வருது, வசதியை தேடுற. இப்ப ஃபோர் வீலர் வந்துச்சுன்னா என்ன உண்டாகும்? அதுக்கு ஒரு லோனு, அதுக்கு ஒரு வட்டி. அவன் ஒரு 4 மடங்கு வாங்கிடுவான், மாசம் கட்டுமா. அதான் 15 வருஷம் போட்டுறானே, சாகுற வரைக்கும் கட்டுன்னு சொல்லி. If you have no facility for 2-wheelers, then you get on to the 4-wheelers, but you have to pay even the debts even until the death. வசதியை தேடி போகும் பொழுது நீ கப்பம் கட்டுகிறவனாய் மாறுகிறாய். When you go seeking for your pleasantness, then you will have to pay tribute. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? How is our vision? நம்முடைய விஷன் எப்படி இருக்கிறது? How is our vision? உலகை நீ எப்படி பார்க்கிறாய்? How are you looking at the world? இந்த உலகம் உனக்கு சோதோம், அழிவு, சுண்ணாம்பு நிலம், நியாயத்தீர்ப்பின் ஸ்தலம், இது உனக்கு ஏதேனாய் தென்படுகிறதா? This Sodom which is full of judgment, is it full looking at Eden to you? இந்த உலகத்துல வசதியான வாழ்வு வேணும்னு எதிர்பார்த்து காத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறாயா? Are you seeking and striving for life of facility in the world? பரலோக பயணத்துல நீ அது வேண்டான்னு சொல்லி இதை விட்டு விட்டாயா? In the heavenly journey, have you left it saying that you do not want it? தேமாவை போல இத்தனை வருஷம் பாடுபட்டுட்டு கடைசியில நித்திய ஜீவனை விட்டு விட போறாயா? Like Demas, having suffered so many years, are you going to lose eternal life? 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு வசன வாக்குத்தத்தம் பெறாமல் நீ பண வாக்குத்தத்தம் பெற்று உன்னுடைய மேன்மையை இழந்து சூசைட் பண்ண போறாயா? After doing the ministry for 3.5 years, not receiving the promise of the word of God, are you going to get the promise of the money and live your life as suicide? ட்ரிபிள் போர்ஷன் வல்லமையை பெற்று அருமையான ஊழியம் செய்யாம குஷ்டரோகியாக மாற போறாயா? Getting a triple portion of power and doing not the ministry, are you going to become a leper? இல்ல, மோசேயை போல இந்த உலக ஆசீர்வாதங்களை துறந்து விட்டு கர்த்தருக்காக நான் சிலுவை சுமக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்ல போகிறாயா? Or are you going to leave the pleasures of this world like Moses and say that I am ready to இந்த உலகம் எனக்கு ஒரு carry the cross? குப்பை என்று எத்தனை பேர் பவுலை போல சொல்ல முடியும்? How many of you will say that the world is as dust as என் that one? ஜனத்திற்காக நான் மகிமையை இழந்து விட்டு வந்தேன், அதுபோல இந்த உலக மகிமையை எனக்காக எத்தனை பேர் இழப்பீர்கள் என்று ஆண்டவர் இந்த கூட்டத்தின் கடைசியில கேட்கிறார். Jesus said that he has left the whole throne and glory of heaven for the sake of his people. How many of you are going to leave the pleasures of this world? ஒருவேளை நம்முடைய மகிமையின் தரிசனத்தினுடைய அந்த தெய்வீக பார்வை, அந்த தன்மை மங்கி போயிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் அதை மறுபடியும் பிரகாசமாக்குவாராக. Maybe the glorious vision or the divine vision, if it has diminished, may the Lord brighten it today. கர்த்தாவே, ஆரம்ப காலத்தில் இந்த உலகத்தை நான் குப்பையாக எண்ணினது போல, ஒன்று வேண்டாம் என்று நான் எண்ணினது போல மறுபடியும் எண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. All this is say like Lord in the beginning days, let me also say that the world is lust for me and count everything as dung and glass. ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம். Lord, I do not want this நான் world. இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. I am not belonging to this world. நீர் உலகத்தான் அல்லாதது போல நானும் இந்த உலகத்தான் அல்ல. As you are not of this world, I am not of this world. இந்த உலகத்தின் மேன்மை எனக்கு வேண்டாம். I do not want the greatness of இந்த this உலக world. பொக்கிஷங்கள் எனக்கு வேண்டாம். I do not want the treasures of this world. அதின் முடிவாயிருக்கிற குஷ்டரோகமோ, அதின் முடிவாயிருக்கிறதான சூசைடோ, அதின் முடிவாயிருக்கிற தோல்வியோ, அதின் முடிவாயிருக்கிறதான எல்லா நஷ்டங்களையும் எனக்கு வேண்டாம். I do not want the end which is leprosy or suicide or any loss which is behind it. நான் உமக்காக இந்த உலகத்தை குப்பையாக எண்ணி பரலோக மகிமைக்காக இந்த உலகத்தை துறந்தவனாக நீர் வரும்பொழுது உம்மோடு இணையக்கூடியவனாய் என்னை மாற்றும். I will count this world as the loss and dung, and for the sake of heaven, when you should come, you make me worthy that I might see you. ஒரு விசை என்னுடைய கண்களை, பார்வையை, தெய்வீக தன்மையை பிரகாசிக்க செய்யும் என்று எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கலாமா? Let us all open our mouth and pray, saying, Lord, once more you enlighten my mind and my vision. அந்த கிருபையை தருவார். That the Lord might give us grace. ஆமென். ஆரம்பத்தில் உள்ள அந்த தரிசனம் மறுபடியும் உங்களுக்கு அநேகருக்கு புதுப்பிக்கப்படட்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த தரிசனம் புதுப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்த தன்மையை தூக்கி எறிந்தான், வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் வேண்டாம் என்று சொன்னான். கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தைகளை அதிக பாக்கியமாய் எண்ணினான். ஹல்லேலூயா. ஆமென். அவன் இரட்சகனாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. ஆமென். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன், குப்பையாய் எண்ணுகிறேன். இந்த பவுல் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினான். என் ஜனத்தை மீட்கும்படியாக பரலோகத்தையே நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, அந்த ஜனத்தை மீட்டுக் கொண்டுதான் நான் பரலோகத்துக்கு வந்து சேருவேன் என்று சொல்லி வந்தது போல எத்தனை பேர் தியாக சிந்தையோடு இறங்கி வருகிறீர்கள். உலகை மேன்மையாய் எண்ணுகிற தரிசனம் நம்மை விட்டு பிடுங்கப்படட்டும். உலகத்தை குப்பையாய் எண்ணுகிற தரிசனம் நமக்குள்ளே புதுப்பிக்கப்படட்டும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். கர்த்தாவே, என் தரிசனத்தை புதுப்பியும் ஆண்டவரே. உலகத்தை குப்பையாய் எண்ணக்கூடியவனை மாற்றும்.